சிறு மற்றும் குறு வணிகர்களின் அன்றாட ரொக்க பரிவர்த்தனைக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் தெரிவித்துள்ளார். தலைமை செயலகத்தில் மாநில தேர்தல் ஆணையரை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 50,000க்கும் மேற்பட்ட ரொக்க பரிமாற்ற கட்டுப்பாடுகளால் வணிகர்களின் பெருமளவு பாதிக்கப்பட்டு உள்ளாகி வருகின்றனர் என்றார். வணிகர்களின் தொழில் சார்ந்த அவசர தேவைகள் கருதி முறையான ஆவணங்களை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் விசாரணை எளிமைப்படுத்த வேண்டும் என்றும், பணம் பறிமுதல் செய்யப்படும் போது அது வணிக தொடர்புடையது என்றால் உடனடியாக பணத்தை திரும்ப வழங்க சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். தற்போது தேர்தல் வர இருக்கிறதால் தேர்தல் அதிகாரிகள் வணிகர்கள் 50,000 வரை கொண்டு போகலாம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் அது பத்தாது. இது 10 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே சொன்னதுங்க. இப்போ விலைவாசிகள் 10 மடங்கு ஏறி இருக்கு. ஆக வியாபாரிகள் 1 லட்சம் வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படின்னு கேட்டுருக்குறோம். தலைமை தேர்தல் ஆணையர் அவர் அர்ச்சனா பட்நாயக்கர் அவர்களை பார்த்து பேசணுங்க. நியாயமான கோரிக்கை தான் அப்படின்னாங்க. அது சொன்னேன். இது மாதிரி கொரோனா காலகட்டத்தில் எந்த ஆன்லைன் வணிகமும் வியாபாரம் பண்ணலை. இந்த சாமானிய வியாபாரிகள் தான் வியாபாரம் பண்ணாங்க. அதுவும் நாங்கள் ஒரு 10 ரூபா அதிகமாக வச்சு விற்றோமா? அதுவும் கிடையாது. நியாயமான விலைக்கு தான் விற்றாங்க. மக்களுக்காக சேவை செய்ய தான் இருக்கிறோம் வியாபாரிகள். ஆக உங்களை நாங்கள் அதிகமாக கேட்கல. 1 லட்சம் வரைக்கும் வியாபாரிகள் கொண்டு போகலாம். அது எந்த விதமான ஒரு கெடுபடியும் இருக்கக்கூடாதுங்க. இப்போ கூட கரூரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 52,000 கொண்டு போன ஒரு வணிகரை பயங்கரமாக ஒரு சோதனை பண்ணி அவர் இழுக்கடிச்சு இப்படிலாம் பண்ணுறாங்க. ஒரு 1000 2,000 அதிகமாக இருந்தால் அது தயவுசெய்து அதை அவங்கள விடுவிக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆகையால் மனு கொடுத்துருக்குறோம் தேர்தல் ஆணையர்கிட்ட. நிச்சயமாக நாங்கள் அதை பரிசீலனை பண்ணுறோம். இது நியாயமான கோரிக்கை தான் அப்படின்னு அவங்களும் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. அதை நாங்கள் நம்புகிறோம். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அரசாங்க அதிகாரிகளுக்கோ அரசுக்கோ நிச்சயமாக உறுதுணையாக இருக்காங்க. நன்றி, வணக்கம்.